இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். பிரியன், நீங்க முழு பிரியன் ஹலோ பிரியன் அவர்களே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிற கருத்துல பெரும்பான்மையுடன் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கூறியிருக்காரு. இதுல இருந்து அமித்ஷாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. இதுல உங்களுடைய பார்வை என்ன? கண்டிப்பாக அமித்ஷாவை பொறுத்த மட்டும் அவர் ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப தெளிவா இருக்காரு. அதாவது என்டிஏ ஆட்சின்றதுல தெளிவா இருக்காரு. அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்றது தெளிவா இருக்காரு. எந்த இடத்துலையுமே முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடின்னு அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பதிலும் தெளிவா இருக்காரு. அது அவரோட ஸ்டாண்ட்ல எந்த விதமான மாறுதலும் கிடையாது. ஆனா எடப்பாடி தான் பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டியதா இருக்கு. அமித்ஷா எந்த கட்டத்திலையும் முதல்வர் எடப்பாடின்னு சொன்னதே கிடையாது. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு, என்ன அவர் ஏற்கனவே முதல்வர் கேண்டிடேட் சொல்லிட்டாரு சொல்றாரு. அவர் எந்த இடத்துலையும் வரையும் முதல்ல இருந்து இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா சொன்னது கிடையாது. ஆனா இன்னைக்கு மறுபடியும் இப்போ அமித்ஷா ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு இன்னைக்கு நாங்கள் தனித்து தான் ஆட்சி அமைப்போம்னு மறுபடியும் சொல்றாரு. அப்போ நீங்க உங்க 2 பேருக்குள்ள போடுற சண்டை இருக்குல்ல, இந்த மாதிரியான வாக்குவாதங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், இதுல வாக்காளர்களுக்கு எப்படி உங்களுக்கு இது கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஆக்சுவலா பாஜகவும் பங்கு பெறுகிற அரசை பத்தி தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செய்து வருகின்ற சில விஷயங்கள் இங்க இருக்கிற அரசாங்கத்தால கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. மக்கள்கிட்ட அது ஒரு அதிருப்தியை தோற்றுவித்து இருக்கிறது. நீங்க 2300 கோடி ரூபாய் கல்விக்கு ரிலீஸ் பண்ணாத இருக்கீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணாத இருக்கீங்க. அப்புறம் மொழியை திணிக்கிறீங்க, 3வது லாங்குவேஜ் சொல்லிட்டு ஹிந்தியை கொண்டு வரீங்க. இந்த மாதிரி பல கவர்னர் மூலமாக பல விஷயங்களை செய்றீங்க. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கும்பொழுது நீங்க பாஜகவும் பங்கு பெறுகிற அரசுன்னு பாஜக அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லும் போது நீங்க தனிப்பட்ட முறையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் சொன்னீங்கன்னா மக்கள் எதை புரிந்து கொள்வது? ஆக்சுவலா எதை பாஜக பங்கு கொள்கிற அரசுன்னா உங்களுக்கு அதுல ஒரு பின்னடைவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க தலைமையிலான கூட்டணிக்கு பின்னடைவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்துல அதிமுக அரசு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, இன்னொரு பக்கத்துல பாஜகவும் பங்கு பெறும் கூட்டணி அரசுன்னு அவங்க பாஜக சொல்லியிருந்தாங்கன்னா மக்களுக்கு எந்த வகையில தெளிவு கிடைக்கும்? நீங்க திமுக ஆட்சியை பற்றின விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு போங்க, அது வேற விஷயம். ஆனால் எப்படிப்பட்ட அரசை நீங்கள் கொண்டு வர முயற்சி செய்கிறீர்கள் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அந்த அந்த பிரச்சனையை நீங்க சரியா தீர்க்காம நீங்க பயணம் போய் என்ன பிரயோஜனம்? சோ மக்களுக்கு ஏற்படுற இந்த முக்கியமான சந்தேகம், நீங்கள் நடத்த போவது அதிமுக ஆட்சியா, நீங்கள் நடத்த போவது என்டிஏ ஆட்சியா, நீங்க உங்கள் அரசியல் பாஜக பங்கு பெறுமா, கூட்டணி கட்சிகள் பங்கு பெறுமா, இது தவிர இன்னும் வேறு பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. உங்கள் கூட்டணியில தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் இடம் இருக்கா? அவங்க அதிமுக இணைவாங்களா, இல்ல வெளியில பாஜகவுடைய இருப்பாங்களா? அவங்க போட்டி போற இடத்துல உங்க ஆட்கள் வேலை செய்வாங்களா? அதிமுக போட்டி போற இடத்துல தினகரன் நாட்கள் வேலை செய்வாங்களா? தினகரன் நாட்கள் போட்டி போற இடத்துல பாஜக அதிமுக வேலை செய்யுமா? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க வெறும் திமுக அரசை மட்டும் குறை சொல்லி விமர்சனம் பண்ணி செய்யறது ஒரு எதிர்கட்சி தலைவரா நீங்க செய்றீங்க. ஆனால் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தாமல் நீங்கள் பயணம் மேற்கொண்டால் அது உங்களுக்கு உரிய பலனை தராது என்பது என்னுடைய கருத்து. இந்த இந்த பிரச்சனையை இப்படியே நீங்க தொடர விட்டீங்கன்னா இது கூட்டணியை தேர்தல் வரையும் இழுத்து கொண்டு போகுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.